அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அது எதை பற்றி சொல்கிறது? அதை மேய்ப்பர்களின் பார்வையிலிருந்து நாம் அறிவோம். அந்த பந்தி அருமையானது. உள்ளபடியே அந்த பந்தியானது ஒரு மலை உச்சியின் மீதுள்ள ஒரு உயரமான பீடபூமியை குறிப்பதாகும். அங்கே செல்வது மிகவும் கடினமாகும். அங்கு சென்றால் ஆரோக்கியமான மூலிகைகள் இருக்கும். சில நேரங்களில் தேவன் மிகவும் கடினமான ஒரு பாதையில் நம்மை வழிநடத்துவார். ஆனால் நாம் அங்கே சென்றால் அது நமக்கு நன்மை உள்ளதாக இருக்கும். மேய்ப்பர்கள் அங்கே பலமுறை செல்வார்கள். அந்த நிலத்தை மேம்படுத்தி கால்நடைகள் உண்பதற்கு வசதியாக அங்கே பல்வேறு பயிர்களை பயிரிடுவார்கள். அங்கே ஆரோக்கியமான தாவரங்கள் வளர்வதை உறுதி செய்வார்கள். விஷமுள்ள களைகளை அகற்றுவார்கள். அது அவர்களுக்கு தெரியும். அதாவது நிலத்தில் பல அழகிய மலர்கள் நிறைய பூத்திருக்கும், ஆனால் அவைகளில் சில நச்சுகளும் இருக்கும். ஆடுகள் அங்கே செல்லும். அவைகளின் பார்வைகளுக்கு எல்லாம் நல்லதாக தெரியும். தாவரங்களை ஆடுகள் உண்ணும் என்பதை அறிவார்கள். ஒரு வகையில் அது நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் பார்ப்பதற்கு நன்றாக தெரியும். எல்லாமே நல்லதல்ல. ஆமென். உங்களுக்கு சிலர் எல்லா விதமான பரிசுகளும் வழங்குவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் மனதிலும் நல்ல எண்ணம் இருக்காது. அவர்களில் சிலர் உங்களை பயன்படுத்தி தவறான காரியங்களையும் செய்வார்கள். எனவே சில அழகான விஷயங்களிலும் நச்சுத்தன்மை இருப்பதை மேய்ப்பன் அறிவான். அது நம்மை கொன்றுவிடும் என்பதால் அவற்றை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துவான். எனவே பார்வைக்கு அழகாக இருக்கும் எல்லாம் நல்லதல்ல என்பதே உண்மை. தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை நாம் விசுவாசிப்போம். பிசாசு பிசாசு பிசாசை அறிவோம். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். பிசாசு இங்கு இருக்கிறான், இந்த பூமியில் இருக்கிறான். அவன் நமக்கு எதிராக வருவான். ஆனால் நீங்கள் தேவனின் கரங்களில் இருந்தால், அவரை முழு மனதோடு நேசித்தால், உண்மையிலேயே நரகத்தில் உள்ள எந்த ஒரு பிசாசும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதை தேவன் நிச்சயமாக உறுதி செய்வார். தேவன் நமக்காக ஒரு பந்தியை தயாராக வைத்திருப்பார். அதில் நாம் அமர்ந்து உண்பதற்கு அவர் விரும்புவார். ஆனால் தேவன் தருவதை எப்படி பெறுவதென்றும் அவர் என்ன வைத்திருக்கிறார் என்றும் அநேக நேரங்களில் நாம் அறிய மாட்டோம். ஏனென்றால் தேவன் பார்ப்பதைப் போல நாம் பார்க்க மாட்டோம். அடுத்து நாம் 2 சாமுவேல் அதிகாரம் 9 பார்க்க போகிறோம். அதில் உள்ள தேவனின் வார்த்தையில் மகத்தான ஒரு பாடம் உள்ளது. தேவனின் பொருளாதாரத்தில் நமக்காக தேவன் வைத்திருக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் தகுதியாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் நன்மை செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்களை பற்றி என்ன உணர்கிறீர்கள்? உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதுவே முக்கியம். அதை பற்றி ஒரு நற்செய்தி இதுதான். நாம் எல்லோரும் குறை உள்ளவர்கள். நாம் தவறு செய்வோம். நம்மிடம் ஆசையும் தோல்விகளும் உள்ளன. இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவனின் வார்த்தையில் நாம் அறியக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இதுவாகும். அது என்னவென்றால், நீங்கள் பிரச்சனையில் இருந்தால், ஒருவேளை நீங்கள் ஆவியில் தூய்மை இல்லாத ஒருவராக இருந்தால், நீங்கள் தேவனிடம் செல்லுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதன் அர்த்தம் அவர் நமது பிரச்சனைகளை கையாள மாட்டார் என்பதல்ல. நான் உனக்கு உதவ மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் இதை செய்தீர்கள். நான் உனக்கு உதவ மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் அதை செய்தீர்கள் என்று அவர் சொல்ல மாட்டார். எனவே உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதாக விரும்பினால், நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து மாறி நல்லதை செய்ய முற்பட்டால், நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேவனிடம் கேளுங்கள். அதற்காக நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. அதை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு தேவையில்லை. அதுதான் கிருபையாகும். தேவனே, என் அதிகமான கற்பனைகளை மீறி என்னை ஆசீர்வதிக்கும்படி உம்மிடம் வேண்டுகிறேன். அடுத்தபடியாக பிசாசு உங்களை பார்த்து சொல்வான், நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்று. கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறிந்தால் நீங்கள் சொல்லலாம், சுவிசேஷத்தில் ஒரு நற்செய்தி உள்ளதை நீ அறிவாயா? அதற்கான தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் இயேசு அதை வழங்குவார். ஏனென்றால் தேவனின் நாமத்தில் அதை நான் கேட்கின்றேன், என் நாமத்தில் அல்ல. அந்த வகையில் நாம் உண்மையாக இருப்பதே நல்லதாகும்.
தேவனின் வார்த்தையில் ஒரு நல்ல தத்துவம் உள்ளது. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் வசனம் 1. தாவீது கேட்டார், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதி இருக்கிறவன் உண்டா? ஆனால் தேவன் சொல்வதற்கு நேராக அதை நாம் கருத முடியாது. கிறிஸ்துவின் தேகத்தில் யாராவது உள்ளீர்களா? அவரது நிமித்தம் நான் நன்மை செய்வதற்கு ஏற்றபடி உள்ளீர்களா என்று அவர் கேட்கிறார். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. தேவனிடம் நமக்கு உடன்படிக்கை இருப்பதைப் போல இன்று நாம் புரிந்து கொண்டிருப்பதை விட உடன்படிக்கை அவர்களுக்கு மிக முக்கியமானதாகும். நீங்கள் யாருடன் ஒரு உடன்படிக்கையில் இருந்தாலும் உங்களிடம் இருப்பது அவர்களிடமும் இருப்பது கட்டாயமாகும். ஒருவரிடம் இருப்பது மற்றவரிடமும் இருப்பது அவசியமாகும். அது உங்கள் தொடர்பில் மட்டும் இருக்காது, உங்களின் இரத்த சம்பந்தமுள்ள உங்களின் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் தொடர்பிலும் அது இருக்கும். ஆகவே யோனத்தான் இறந்த பின்னரும் தாவீது உயிரோடு இருந்தார். அவர் ராஜாவானார். சவுல் இறந்தான். தனது உடன்படிக்கை நண்பன் யோனத்தானின் இரத்த சம்பந்தமுள்ள யாருக்காவது தாவீது உதவ விரும்பினார். இதை ஒரு துறவி போல் இருந்து நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் சில உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அதில் உள்ள விஷயம் என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட மனிதன் இருக்கிறானே, உண்மையிலேயே அவனிடம் எல்லா தவறுகளும் உள்ளன. அரசன் உதவக்கூடிய நபர் அவன் இல்லை. அவன் உதவிக்கு தகுதியற்றவன். அவன் வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். வசனம் 5. அரசன் அவனை அழைப்பித்தான். வசனம் 7. அதை நேசிக்கிறேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உறுதியாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அதன் மூலம் தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? பயப்படாதீர்கள். இன்று காலை நீங்கள் செய்த தவறுகள் உள்பட உங்கள் கடந்த கால தவறுகளுக்காகவும் பயப்படாதீர்கள். இயேசுவின் நிமித்தம் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். நீங்கள் தகுதியானவர் என்பதற்காகவோ அதை அடைந்துள்ளீர்கள் என்பதற்காகவோ உங்களுக்கு நான் நன்மை செய்யவில்லை. இயேசுவின் நிமித்தம் நான் அதை செய்கிறேன். அதுதான் கிறிஸ்துவில் இருப்பதற்கான அர்த்தமாகும். ஆமென். அது பலருக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உறுதியாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். இதை கேளுங்கள். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். என் பந்தியில் புசிப்பாயின் அர்த்தம் பெறுவாய். உள்ளபடியே இந்த அதிகாரத்தில் ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 3 முறையல்ல, 4 முறைகள் என் பந்தியில் புசிப்பாய், என் பந்தியில் புசிப்பாய், என் பந்தியில் புசிப்பாய் என்று அவர் சொல்கிறார். உங்கள் 2 கால்கள் முடமாக இருந்தாலும் என் பந்தியில் வந்து புசிப்பாய். பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு வெளிப்பாடு கிடைத்த போது அது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏனென்றால் என் வாழ்வில் எல்லாமே தவறாக நிகழ்ந்தது. அப்போது நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் என் வாழ்வில் நடந்த தவறுகள் குறித்து நான் அதிகம் கவனம் செலுத்தினேன். இயேசு எனக்கு சரியானதை செய்த போதும் நான் மாறவில்லை. தேவனின் நினைப்பில் இருந்ததை விட நான் பாவத்தை அதிகமாக நினைத்தேன். நீங்கள் எங்கிருந்து வீட்டுக்கு செல்லுங்கள், ஆனால் உங்கள் தவறுகளை பற்றி நினைக்காதீர்கள். அதை ஒப்புக்கொண்டு தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். அதன் பிறகு உங்கள் விழிகள் அவர் மீது இருக்கட்டும். துணிச்சலாக ஜெபியுங்கள், முன்னேறுங்கள். நீங்கள் விரும்புவதை தேவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவரிடம் கேளுங்கள். மனதில் பயம் இல்லாமல் சத்தமாக அவரிடம் கேளுங்கள். அதற்கு உங்கள் தகுதி அவசியமில்லை. நீங்கள் தேவனின் ஒரு குழந்தை என்பதால் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். ஒரு முறை ஒரு பெண்ணை ஒரு கடையில் நான் சந்தித்ததை மறக்க மாட்டேன். அவள் ஒரு பல்பொருள் அங்காடியில் வேலை செய்தாள். அவள் நீண்ட நெடுங்காலம் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாள். அவள் ஒரு கிறிஸ்தவ பிரிவில் இருந்தாள். தேவன் நம்மிடம் எவ்வளவு பெருந்தன்மையோடு உள்ளார் என்பது பற்றி அவளுக்கு அங்கே சரியாக போதிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். பிறகு அவள் வேலை பற்றி கேட்டேன். கமிஷன் அடிப்படையில் சம்பளமா அல்லது மாத சம்பளமா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், எங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் பொருட்களை விற்க வேண்டும். அந்த இலக்கை நாங்கள் எட்டவில்லை என்றால் உடனே எங்கள் வேலை போய்விடும். எங்கள்
வாடிக்கையாளர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள் என்றும் சொன்னால், தொடர்ந்து நாங்கள் பேசினோம். அவள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை நான் அறிந்தேன். உங்கள் கடைக்கு கூடுதலாக வாடிக்கையாளரை அனுப்ப தேவனிடம் நீ ஜெபிக்கலாமே என்றேன். அவள் என்னை விரக்தியோடு பார்த்தாள். அந்த பெண் ஒரு திருச்சபையில் இருந்தால், அங்கே அவள் 30 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தாள். ஆனால் தேவனிடம் எந்த ஒரு உதவி கேட்பதையோ அதிக வாடிக்கையாளரை அனுப்புமாறு கேட்பதையோ அவள் அறியவில்லை. அவள் என்னை பார்த்து கேட்டாள், நான் அப்படி செய்வதில் பலன் ஏதாவது இருக்குமா என்று. நான் சொன்னேன், நிச்சயம் இருக்கும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றேன். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் கேட்காவிட்டால் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எதையும் கேட்காதவரை உங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பதே உண்மை. நான் தேவனிடம் நிறைய கேட்பேன். அதில் பாதி கிடைக்கும் பட்சத்தில் மேலும் சற்று கூடுதலாக கேட்டு முழுவதையும் பெறுவேன். நாம் கேட்பதால் தேவன் வெறுப்படைய மாட்டார். அதை நாம் பெறுவதில் சில இடையூறுகள் நமக்கு இருக்கலாம். எனவே பயப்படாதீர்கள். இதை கவனியுங்கள். வசனம் 7. தாவீது அவனை பார்த்து, என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். வசனம் 8. அப்பொழுது அவன் வணங்கி, மாண்ட நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதுதான் அங்கு பிரச்சனையே. எனவே மீண்டும் உங்களை கேட்கிறேன், உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களை பற்றி மற்றவர்கள் நினைப்பதை விட உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். தேவன் தனது வார்த்தையில் சொல்லி இருக்கும்படியாக நீங்கள் இருக்கின்றீர்களா? இப்போதும் நீங்கள் எதிரியின் பொய்யை கேட்கிறீர்களா? அப்படி நீங்கள் நினைப்பதை முதலில் நிறுத்துங்கள். தேவன் உங்களுக்கு வழங்கும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தகுதியாக இருங்கள். அவரது கருணை ஒவ்வொரு நாளும் புதியது. ஆமென். நான் நினைப்பது என்னவென்றால், அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை வழங்குகிறார் என்றால் நேற்றைய கிருபையை நாம் பயன்படுத்தியிருப்போம். வசனம் 10 சொல்கிறது, தினமும் நீ என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்று. வசனம் 11 சொல்கிறது, மேவிபோசேத் தினமும் என் பந்தியில் புசிப்பான் என்று. வசனம் 13 சொல்வதை விளக்கமாக பார்ப்போம். அவை இரண்டையும் இணைத்து பார்ப்போம். மேவிபோசேத் அரசனின் பந்தியில் தினமும் உணவருந்துகிறவனாய் இருக்கிறபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் உடமாயிருந்தது. ஒன்றை நேசிக்கிறேன். அவன் வாழ்க்கையில் குறைகள் இருந்து தொடர்ந்து அவன் தோல்வியை சந்தித்த போதும் அவன் அரசனின் பந்தியில் புசிப்பதை நிறுத்தவில்லை. ஏனென்றால் அதை நாம் செய்வதற்கான விலையை இயேசு கொடுத்துள்ளார். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து என்றார். இப்போது நான் சொல்லப்போவதை நேசிக்கிறேன். சாத்தான் ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல வந்து நம்மை பயமுறுத்துவான். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்வை மகிழ்வதில் எந்த தவறும் இல்லை. நான் சொன்னது புரிகிறதா? உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்வை மகிழலாம். அதில் எந்த தவறும் இல்லை. உங்களிடம் நான் நேர்மையாக சொல்கிறேன், அந்த ஒரு வார்த்தை பொருத்தமானது. அதனால்தான் தேவன் உங்களை இன்று இங்கே அனுப்பியுள்ளார். உங்கள் மகிழ்ச்சி பிசாசை துக்கப்படுத்தும். நமது மகிழ்ச்சியை அவன் தாங்க மாட்டான். நம் மகிழ்ச்சி பலமானது. பிரச்சனையோடு உள்ள அநேக மக்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு பிரச்சனை உள்ளதால் தங்கள் வாழ்வில் மகிழ முடியாதென்று. நம் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நமது பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலும் அரசனின் பந்திக்கு சென்று அருமையான உணவை உண்டு அதில் நாம் மகிழலாம். நல்லது, நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். என் கருத்து உங்களுக்கு புரிந்துவிட்டது. என் தலையை அபிஷேகித்து விட்டீர்கள். வாவ்! கோடை காலம் ஆடுகளுக்கு ஒரு மோசமான காலம். எல்லாவித கிருமிகளும் அவைகளை தாக்கும். இது கேட்பதற்கு நன்றாக இல்லாவிட்டாலும் அப்படித்தான் புத்தகத்தில் உள்ளது. மூக்கில் நுழையும் பூச்சிகள் மிகவும் தொந்தரவானதாகும். அது ஆபத்தானதும் கூட. அவை ஆடுகளின் மூக்கில் குஞ்சு பொரிக்கும். அதிலிருந்து ஒரு மெல்லிய புழு உண்டாகும். அது ஆட்டின் மூக்கு வழியாக மெதுவாக தலைக்கு சென்றுவிடும்.
அது சதையில் துவாரத்தை ஏற்படுத்தும், அதனால் எரிச்சல் ஏற்படும், முடிவில் அதில் வீக்கம் உண்டாகும். நீங்கள் கேட்கலாம், சரி ஜாய்ஸ், அதை உதாரணம் காட்டி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பற்றி சொல்கிறேன். உறுதியாக சாத்தான் நம் தலையின் மூலம் செயல்பட்டு நம் மனதை பாதிப்பான். இறுதியாக நம் வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் அவன் செயல்படுவான். தன்னுடைய அருவருப்பான முட்டைகளை தொடர்ந்து அவன் நம்மீது இடுவான். அது புழுவாக மாறும். நம் மனதில் அது வேலை செய்யும். அதனால் எரிச்சல் உண்டாகும். நம் வாழ்வில் தொற்று நோய் பரவும். பிறகு நம் வாழ்வில் நடைபெறும் எல்லாவற்றையும் அது கட்டுப்படுத்தும். கிறிஸ்துவின் மூலம் தேவன் எனக்கு எதை வழங்கினாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல. அதை நான் விசுவாசிக்காவிட்டால் அது எனக்கு சாத்தியமாகாது. அதை விசுவாசிப்பது உங்கள் விருப்பமாகும். ஒரு நற்செய்தியை மிகவும் விசுவாசிக்கிறேன். நாள்தோறும் சொல்கிறேன், தேவனே, நான் ஒரு நற்செய்தியை எதிர்பார்க்கிறேன். உங்கள் வாழ்வு பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சில நேரத்தில் எனக்கு ஊக்கம் தேவைப்படும். தினமும் நான் கடினமாக உழைக்கிறேன். நான் வீடு திரும்பும் போது மிகவும் களைப்படைவேன். தேவ் பேஸ்பால் விளையாட செல்வார். கார்டினல்ஸ் ஜெயிப்பதை விரும்புவார். ஆமேன். அது குளிர்ச்சியானது. அதை அவர் செய்வதை மகிழ்வேன். அதே சமயம் சில நற்செய்திகளை நான் எதிர்பார்ப்பேன். நான் விரும்பியதை கொடுக்காத மக்களிடம் வெறுப்படையாமல் இருப்பேன். அதை நான் அறிந்துள்ளேன். நான் தேவனிடம் சென்று என் தேவையை கேட்பேன். அவர் அதை வழங்குவார். நான் கேட்பதால் அது கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதையும் கேட்காதவரை உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. மேலும் நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும். அதுவரை நீங்கள் எதையும் பெற முடியாது என்பதே உண்மை. அப்படி இல்லாவிட்டால் ஒரு மோசமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்று நான் சொல்லவில்லை. தேவன் தமது ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிகிறார். தேவனை நேசிக்கும் மக்களை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு உள்ளபடியே நீங்கள் வருந்தினால் நீங்கள் நீதியின் வழியில் செல்வதாக அர்த்தம். பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயர்வீர்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் நீங்கள் விரும்பிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மொத்தத்தில் நீங்கள் விரும்புகிற இடத்தில் நீங்கள் இருக்க முடியாது. நேற்று கூட நான் சொன்னேன், நான் இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இல்லை, நான் விரும்பிய ஒரு இடத்தில் இல்லை, இடைப்பட்ட ஒரு இடத்தில் நான் உள்ளேன். என் இதயம் தொடர்ந்து தேவனிடம் சொல்கிறது, உங்கள் மீது வெறுப்பாக இருப்பதை நிறுத்துங்கள், உங்கள் மீது எரிச்சலோடு இருப்பதை நிறுத்துங்கள். எப்போதும் வெறுப்போடும் எரிச்சலோடும் இருப்பதால் நீங்கள் சரியானதை செய்வது இல்லை. அப்படித்தானே? நான் சொல்வது புரிகிறதா? பிசாசு நம் மனம் பாதிக்கப்படுவதை விரும்புவான். இந்த இடத்தில் இருந்தபடி நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை உலகின் பல்வேறு பகுதிகளில் பார்க்கும் மக்களும் நான் நினைப்பதையே நினைக்கக்கூடும் என்று. எவ்வளவு பொய்களை நாம் நம்புகிறோம்! எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு ஆண்டுகள் பிசாசு நம்மிடம் தொடர்ந்து பொய்யை சொல்லியிருப்பான். அதை நிஜம் என்று நாம் நம்பியிருப்போம். அவை உண்மையல்ல என்பதை நாம் அறிவதற்கான ஒரே வழி, அது என்ன சொல்கிறது என்று சிந்தியுங்கள். அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அது ஒரு காதல் நாவலை படிப்பது போன்றதல்ல. அது போன்ற நாவல்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நம்மிடம் வல்லமை உள்ளது. உங்களிடம் தவறு இருப்பதாக நினைக்காதீர்கள். வார்த்தையில் நீங்கள் படிப்பதைப் போல நீங்கள் தேவனிடம் சரியாக இருந்தால் நீங்கள் தவறு செய்ய விரும்ப மாட்டீர்கள். காரணம், தேவனின் வார்த்தை உங்களிடம் உள்ளது. அதை 1000 முறைக்கு மேலும் நீங்கள் படிக்கலாம். அந்த வார்த்தையை படிப்படியாக உங்கள் மனதை புதுப்பிக்கும். பிறகு நீங்கள் வித்தியாசமாக சிந்திப்பீர்கள். பிறகு உங்களுக்கான பந்தி தயாரானதும் அதிலிருந்தபடி நீங்கள் புசிக்கலாம். ஆமென். இந்த நற்செய்தியை பற்றி பல ஆண்டுகளாக நான் போதிக்கிறேன். அது 25 ஆண்டுகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என் பிள்ளைகளும் அதை கேட்டிருக்கிறார்கள். நமக்கு நல்ல பந்தி உள்ளது. அங்கே அமர்ந்து நமக்கு தேவையானதை நாம் உண்ணலாம். அதற்கு மாறாக ஒரு பிச்சைக்காரனைப் போல் மேஜைக்கு கீழே என்ன இருக்கிறது என்று பார்த்து அங்கே விழுந்து கிடக்கும் உணவை யாரும் உண்ணக்கூடாது. ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அநேக வீடுகளில் தயார் செய்வதைப் போல நல்ல ஆரோக்கிய உணவை தயார் செய்தோம். அங்கே வறுத்த கடலைகளும் பல்வேறு சுவையான உணவுகளும் இருந்தன. அந்த மேஜையில் இருந்த ஒரு உணவு பண்டத்தை நான் உண்டேன். அது எப்படி இருந்ததென்றால், ஒரு மேய்ப்பன் ஒரு நல்ல நிலத்தை கண்டறிந்து அதை சீர்படுத்தி அது ஆடுகள் மேய்ப்பதற்காக ஏற்றதாக உள்ளதா என்று உறுதி செய்து அதை தயார்படுத்துவது போல இருந்தது.
இந்த நிகழ்ச்சியை உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போது ஒரு விஷயத்தை கற்பனையாக சொல்கிறேன். என் உணவு மேஜையில் எல்லாம் தயாராக இருந்தது. என் பிள்ளைகளிடம் நான் சொன்னேன், இது உண்பதற்கான நேரம், வந்து உண்ணுங்கள் என்று. என் பிள்ளைகள் வந்தார்கள். மேஜைக்கு கீழே சுற்றிலும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அம்மா, உங்கள் உணவை உண்ண நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று. நாங்கள் மிகவும் நொந்து போனவர்கள். நாங்கள் மேஜையில் அமர மாட்டோம். சில உணவு பண்டங்களை கீழே போடுங்கள், அதை உண்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் ஒரு உற்சாகமான விஷயம் என்னவென்றால், என் பிள்ளைகள் விருப்பப்படுவதை நான் அறிந்ததும் எனக்கு சங்கடமாக இருந்தது. அவர்களை அழைத்தேன், கீழே இருந்து எந்திரியுங்கள், மேலே உள்ள மேஜையின் அருகே அமருங்கள். உங்களுக்காக நான் ஒரு நல்ல உணவு தயாரித்துள்ளேன். எனவே எழுந்து வந்து இதை உண்ணுங்கள். ஏன் தெரியுமா? இந்த விஷயத்தை தான் இன்றும் தேவன் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார். புரிகிறதா? மேஜையின் கீழே தவழ்ந்து கிடைப்பதை உண்பதை நிறுத்துவோம். பந்தி தயார் என்று தேவன் சொன்னால் அதில் அமர்ந்து உண்ணுவோம். உங்களுக்கு கிடைப்பதை வைத்து நீங்கள் திருப்தியோடு இருங்கள். தேவைப்பட்டால் மேலும் கேளுங்கள். நற்செய்தி, இதுவே நற்செய்தி. என்னை நீங்கள் அபிஷேகித்துள்ளீர்கள். நான் விசுவாசிப்பது என்னவென்றால், அந்த அபிஷேக எண்ணெய் பரிசுத்த ஆவியை பிரதிபலிப்பதாகும். எனவே என்னை எண்ணெயால் அபிஷேகித்தீர்கள் என்பதன் அர்த்தம், என் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் என்னை அபிஷேகித்துள்ளீர்கள் என்பதாகும். நீங்கள் செய்வது பற்றி எனக்கு தெரியாது, அல்லது உங்கள் அபிஷேகம் பற்றி தெரியாது. ஆனால் அபிஷேகம் என்பதன் அர்த்தம் தேகம் முழுவதும் அந்த எண்ணெய் நன்றாக படியும்படியாக பூசுவதாகும். உள்ளபடியே தேவனின் ஒரு குழந்தை என்ற முறையில் தேவனின் பிரசன்னத்தில் நீங்கள் சஞ்சரிப்பதை அறிந்தால் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் உடல் முழுவதும் பரவியிருக்கும். எனவே இந்த உலகில் நடக்கும் பல்வேறு விஷயங்களிலிருந்தும் நீங்கள் மாறுபட்டிருப்பதை நிச்சயமாக உணர்வீர்கள். அந்த அபிஷேகம் உங்களை புதுப்பிக்கும். அதை வேறு விதமாகவும் சொல்லலாம். இசையிலும் அபிஷேக இசையிலும் உள்ள வேறுபாடு எனக்கு தெரியும். பேசுவதிலும் அபிஷேக போதனையிலும் உள்ள வேறுபாடு எனக்கு தெரியும். எனவே அபிஷேகம் உள்ளதை நாம் அடையாளம் காண வேண்டும். ஏனென்றால் அந்த அபிஷேகம் ஒரு மனிதனின் மீதுள்ள தேவனின் பிரசன்னமாகும். அது கூறுவது என்னவென்றால், அது நம் வாழ்வில் உள்ள நம் கட்டுகளை அறுத்து போடுகிறது. என்னை அபிஷேகித்துள்ளீர்கள். தன் வாழ்வில் தேவனின் பிரசன்னம் முக்கியமானது என்று தாவீது அறிந்திருந்தார். மேய்ப்பன் தாவீதின் ஒரு மகத்தான விஷயம் அதுவாகும். சங்கீதம் 27:4 என் வாழ்வை மாற்றி அமைத்த ஒரு வேத வசனமாகும். அவர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் அவரை நாடும்படியாகவும் நான் என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதை எனக்கு தேவன் போதிக்க தொடங்கியதும் என் பட்டியலில் நான் வைத்திருக்கும் எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைத்தது. இப்போது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். எல்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருந்தன, இருந்தாலும் அவை வந்து சேர்ந்தன. இங்கிருந்து யாரும் சொல்லவில்லையே. அப்போது நான் சொன்னேன், தேவனை அதற்கு மேலாக நான் விரும்புவது நீர் எனக்கு தேவை. நாம் தேவனின் முகத்தை பார்க்க வேண்டும், அவரது கரங்களை அல்ல. அவர் பிரசன்னத்தை நாம் அறிய வேண்டும். பிரசன்னத்தை, PRESENC, பிரசன்னம், PRESENTS, சரிதானே? என் சிறிய நாய்க்குட்டி என்னை சுற்றி வரும், என்னை பின்தொடரும், என் காலடியில் அமரும், தன் சிறிய கால்களை உயர்த்தும், என் மடி மீது அமரும். அப்போது அதற்கு தேவையானது கிடைக்கும். ஒரு நாள் இரவு அது என் மடியில் அமர்ந்தது. பிறகு அங்கிருந்து இறங்கி அருகில் சென்று தேவின் மடியில் அமர்ந்தது. நான் சொன்னேன், நீ மிக சுறுசுறுப்பானவன், அந்த இடம் உனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அங்கே இரு. உனக்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ அங்கேயே நீ இரு. ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் தேவனின் முகத்தை நாடினால் அவர் கரங்கள் எப்போதும் திறந்து இருக்கும். ஆனால் அவர் கருத்தை நீங்கள் நாடினால் அது அவமதிப்பாகும். மறுவார்த்தையில் சொன்னால், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது நீங்கள் தேவனிடம் செல்லாதீர்கள். அவர் அழைக்கும் போது அவரிடம் செல்லுங்கள். உமது அபிஷேகம் எனக்கு தேவை, உமது பிரசன்னம் தேவை, என் தலையில் அபிஷேகிப்பீர் என்று சொல்லுங்கள். தேவன் ஒரு நல்ல மேய்ப்பர் என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைக்க வேண்டும்.
நீங்கள் நல்ல விதமாக உணரும்படியாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் மிகவும் நல்லவர். அவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதற்காக அல்லாமல், அவர் யார் என்பதை அறிய இன்றே அவரை நாடுங்கள். நான் சொல்வது போல, அவர் முகத்தை நாடுங்கள், அவருடைய கரத்தை அல்ல. இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.